மெதுவா பேசு. குஷி கவனிச்சுக்கிட்டு இருக்கா. இது அப்படியே போய் என் உளறிடுவா. அது நமக்கு நல்லதில்லை. அவளை விடுங்கப்பா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. உமா, கதிரை கொல்றதுக்கு ராகும் குடும்பத்துக்கு மோட்டிவ் இருக்கு. மீனாவோ சரவணனோ ஏன் ஸ்னேகா கூட கொண்டு இருக்கலான்ட்டு ஆர்த்தி கிட்ட ஸ்ட்ராங்கா கொளுத்தி விடுவோம். 10க்கு டேறிட்டோம். கரெக்டுப்பா, கரெக்ட். இமிடியேட்டா நாம இதை பண்ணி ஆகணும். உமா, நான் அதை சாதாரணமாக விட மாட்டேன். அவளை ஈஸியாக விட்டுற மாட்டேன். நீ வேடிக்கை பாரு. ராஜி, நான் ஒரு டாக்டரா இருக்கிறதுக்காக இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கஸ்தூரி தான் என்னால காப்பாற்ற முடியல. ஆனா கஸ்தூரியோட அண்ணன் ராகவன் உயிரை காப்பாத்திட்டேன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நீ இவ்ளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லைன்னு. ராஜி, ஷாமலா ஒரு விதத்துல உறவு முறையில எனக்கு தங்கச்சி தான். ஆனா கூட பிறந்த தங்கச்சியாத்தாம இத்தனை வருஷமா பார்த்தேன். இத்தனை வருஷமா என்னை ஒதுக்கி வச்சிருந்தவ புருஷனை காப்பாத்திட்டான்னு தெரிஞ்சதும் கண்ணில் கண்ணீரோட வந்து என்னை பார்த்து அண்ணன்னு கூப்பிட்டாமா. என் மனசு நிறைஞ்சு போச்சு ராஜி. இதுக்கு மேல என்னமா வேணும்? இத பாருண்ணே, கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்க. மீனாவும் விடுதலை ஆயிட்டதா சொன்னாங்க. சரவணனும் சீக்கிரமா வெளியில வந்துருவாருன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்னேகாவோட மாமனார் உயிரை காப்பாத்திருக்க. 2 குடும்பத்துக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு. அண்ணே, ஒன்னே ஒண்ணு பாருண்ணே, கூடிய சீக்கிரம் ஸ்னேகா அவனை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வரத்தான் போறா. ராஜி, நீ சொல்றது மட்டும் நடந்துட்டா அதுக்கப்புறம் எனக்கு வேற என்னமா வேணும்? அந்த சந்தோஷத்திலே அந்த நிமிஷமே நான் செத்து போனாலும் எனக்கு ஹாப்பி தான். என்னண்ணே, நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அபசகனமா பேசுற. இத பாரு, தப்புன்னு சொல்லு. அண்ணே, உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், சிரிச்சுட்டு போயிட்டே இருக்க. தப்புன்னு சொல்லு. ஏமா, நான் என்ன சின்ன குழந்தையா? அண்ணே, எனக்கு நீயும் உனக்கு நானும் சின்ன குழந்தைதான். நீயும் நானும் ஒன்னா அம்மா கையை பிடிச்சுக்கிட்டு நடந்து போனது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குண்ணே. சொல்லு, தப்புன்னு சொல்லு. விட மாட்டிய? சரிம்மா, நான் பேசுன தப்பு. நான் பேசுனதா வாபஸ் வாங்கிக்கிறேன், போதுமா? அது மகிழ்ச்சி. ஷாம், எதுக்காக வந்தீங்க? இத்தனை வருஷமா நாங்க இழந்த சந்தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா நாங்க மீட்டுக்கிட்டு வரோம். தயவு செஞ்சு அதை கெடுத்துறாதீங்க. நான் சொல்றது உங்க 2 பேருக்கு காதுல விழலையா? நீங்க 2 பேரும் என் தங்கச்சி வாழ்க்கையில விளையாடுனதெல்லாம் போதும். தயவு செஞ்சு வெளியே போங்க 2 பேரும். ஸ்னேகா தான் எங்களை வர சொன்னாங்க. ஸ்னேகாவா? நான் தான் வர சொன்னேன். உன்னோட அத்தியாயம் இன்னியோட முடிய போகுது. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். என்ன சொன்ன? இவ கே ராஜி மகளா? காதலிச்ச பொண்ணு மேல ஆசிட் ஊத்துறவனுக்கும் இப்படி மோசமா அவதூறு பரப்புற உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஸ்னேகா, இப்பவும் சொல்றேன், சுஷ்மா ராஜியோட மகதான். எங்க 2 பேருக்கும் பிறந்தவதா இவ. அன்னைக்கு நீ இப்படி சொன்னப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. உனக்கு கொலை பண்ணலாம் போல தோணுச்சு. ஆனா இப்ப நீ பேசுறது கேட்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. கலங்கம் சுமத்தப்பட்ட சீதையே தீக்குளிச்சுதான் தன்னை நிரூபிச்சா. ஆனா இந்த ஸ்னேகா இருக்கிற வரைக்கும் அந்த கஷ்டத்தை நான் என் ராஜிக்கு கொடுக்க மாட்டேன். அக்கா, நான் இப்பவும் சொல்றேன், நான் ராஜி அம்மாவோட மகதான். அப்பனுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்க, நல்லதான் போய் பேசுற. ஆனா அம்மா யாருன்னே தெரியாம பேசிட்டு இருக்கியே. உன்னை சொல்லி குத்தம் இல்லம்மா. உன் அப்பா ஒரு ஃப்ராடு, அந்த ஆள் பெத்த புள்ள. நீயும் அப்படிதானே இருப்ப. வேணா ஸ்னேகா, நீ எல்லாம் மீறி பேசிட்டு இருக்க. யார் எல்லாம் மீறி பேசிட்டு இருக்கா? யாரு? நீயா நானா? காசை தூக்கி எறிஞ்சா 1000 மெடிக்கல் ரிப்போர்ட் ரெடி பண்ண முடியும். ஆனா அதே காசை வச்சு பாசத்துனால விலைக்கு வாங்க முடியுமா? தாய்ப்பாலுக்கே விலை இல்லாத இந்த உலகத்துல தாய்ப்பாசுக்கு விலை பேசுறியா நீ? வாங்கப்பா, போயிடலாம்.
கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறாங்க. என்ன சொன்ன? அவமானப்படுத்துறாங்களா? செஞ்ச தப்ப சொல்லி காட்டுனதுக்கே துடிக்கிற? என் ராஜி மேல அபாண்டமா பழிய போட்டிருக்கீங்களே, அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என் ராஜிய பாருங்க, எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு இப்படி நின்னுட்டு இருக்கான்னு பாருங்க. இவளை பத்தி உனக்கு உங்க அப்பாக்கு என்னடி தெரியும்? நான் சொல்லவா? என்ன சொன்னீங்க? ஏ ராஜி கலங்கமானவ திட்டுத்தனமா புள்ளைய பெத்துக்கிட்டா, அதுவும் உன் பொண்ண சுமந்து பெத்துக்கிட்டாளா? ஏ ராஜியால இவள மட்டும் இல்ல, யாரையுமே பெத்துக்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த ஸ்னேகாக்கு தாயா இருக்கணும்னு, தன் தாயே ஆக கூடாதுன்னு தாய்மையை வெட்டி எரிஞ்சவடா என் ராஜி. இந்த உலகத்துல யாருமே செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு தியாகத்தை தன்னோட அண்ணன் பொண்ணுக்காக தன்னோட கர்ப்ப பையவே வெட்டி எரிஞ்சவடா என் ராஜி. பாத்தியா பாத்தியா என் ராஜிய? எனக்காக தாய்மையே வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு வந்து நிக்கிறா. இப்ப புரியுதா என் ராஜி யாருன்னு? உன்னெல்லாம் சொல்லி குத்தம் இல்ல. கூட பிறந்த அண்ணனே சரியில்லாம இருந்தா யாரு என்ன சொல்ல முடியும்? ராஜி, எனக்கு அம்மா இல்ல, நீதான் எனக்கு அம்மாவா இருந்த. கூட பிறந்தவங்க யாருமே இல்ல, நீதான் எனக்கு அக்காவா இருந்த. உனக்கு தான் தெரியுமே, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் யாரும் இல்ல. நீதான் எனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்த. கடைசி வரைக்கும் கேக்கிட்டு இருந்து இதை மறைச்சிட்டியே. எவ்வளவு பெரிய தியாகம் இது! தெரிஞ்சிருந்தா உன் காலடியிலேயே கடந்திருப்ப, உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன்ல. அதுக்காக தான் சொல்லாம விட்டியா? சொல்லு ராஜி, அதான் சொல்லலையா? உனக்காக நான் என் கர்ப்பப்பையை தூக்கி எறிஞ்சது உண்மைதான். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நான் வாழற வாழ்க்கைக்கு நீ தாண்டி அர்த்தம் கொடுத்திருக்க. யார் என்ன பத்தி என்ன சொன்னாலும் நீ என்ன நம்பின பத்தியா? எனக்கு அது போதும், எனக்கு அது போதும்டி. இது பாரு, யார் என்ன பத்தி என்ன சொன்னாலும் நீ என்ன நம்பின பத்தியா? எனக்கு அது போதும், எனக்கு அது போதும்டி. இந்த ரிப்போர்ட் எல்லாம் சும்மாதான். காசு கொடுத்தா கிடைக்கிற ரிப்போர்ட்டை நம்பி என் அண்ணனே என்ன சந்தேகப்பட்டுட்டாரு. பரவாயில்ல, போட்டும் விடு, என் அண்ணன் தானே. இனிமே இவங்க என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது. வெளியில போ சொல்லு, வெளியில போ சொல்லு ஸ்னேகா. அத சொல்லியாச்சுல, கிளம்புங்க. ஷாம், புறப்படும். போறதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ராஜி சுஷ்மாவை சுமந்து பெக்கல, அதானே? ஆனா ஒண்ணு, சுஷ்மா ராஜியோட மகதான். நான் நிரூபிக்கிறேன், இது சத்தியம். வா சுஷ்மா.
குஷி, ஏய், ஏன் உள்ள வராம இங்கேயே உட்காந்துருக்க? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்ல அப்புறம் ஏன் டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை. பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. கிளாஸ்ல மிஸ் ஏதாவது சொன்னாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டையா? என்னதான் உன் பிரச்சனை சொல்ல. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நீ தான் நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆச்சே. அப்பா இருங்கள, நான் பேசுறேன்ல. என்னடி ஆச்சு? மார்க் குறைஞ்சிருச்சா? சரி விடுமா, அடுத்த தடவை பார்த்துக்கலாம். சரி, ரிப்போர்ட் கார்டு காட்டு. என்ன உமா? பாருங்கப்பா, பாருங்க நீங்களே. என்ன அது இப்படி பண்ணி வச்சிருக்கா? என்ன கேட்டா அவளை கேளுங்க. என்னடி இது? 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்க. ஃபர்ஸ்ட் கிரேட் ஸ்டூடெண்ட் போய் எப்படி 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா? பெத்த அம்மாவை மதிக்கணும். எவ்வளவு சித்தி பின்னாடி போனா இப்படிதான் ஆகும். அப்புறம் தலையில படிப்பு எப்படி ஏறும்? என்ன உமா, நீ எதோட எதை கம்பேர் பண்ற? இதுக்கு தான் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கியா? சரி, சைன் போட கூட என்ன பண்றது? அம்மா என்ன? பிரின்சிபல் உன்னை வர சொன்னாங்க. பாத்தீங்களாப்பா? அவங்க முன்னாடி போய் நான் தலை குனிஞ்சு நிக்கணும். ஏண்டி இப்படி என் உயிரை வாங்குற? நல்லா படிச்சு தொலைய வேண்டியதானே? நான் நல்லா தான் படித்தேன். கிழிச்ச படிச்ச லட்சணம் தான் தெரியுதே. வந்து தொலைறேன். அப்பாவும் வரணுமா? ஏன் அம்மா மாத்திரம் வந்தா பார்த்ததா? பாப்பா எதுக்கு? பிரின்சிபல் சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். சரி, நான் போய் பேசிக்கிறேன், விடுங்க. 2 பேரும் வரணும்னு பிரின்சிபல் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அப்பா அம்மா வந்தாதான் உள்ள விடுவாங்களா? இதுக்காக நான் அந்த ஆள்கிட்ட எல்லாம் போய் பேச முடியாது. அப்பா, இவளை வேற ஸ்கூலுக்கு மாத்திருங்கப்பா. இந்த ஸ்கூலுக்கே அவ போக வேண்டாம். என்னம்மா பேசுற? ஸ்கூல் மாத்திரத்தோட ஈஸி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ டொனேஷன் கட்டி சேர்த்துருக்கு. பாதி வருஷம் முடிஞ்சு போச்சு, எப்படி மாத்த முடியும்? இப்ப என்னப்பா பண்றது? நீ பேச வேண்டாம், நான் அப்பா கிட்ட பேசி வர சொல்றேன். இதெல்லாம் நல்லா பேசு, படிப்புல மட்டும் கோட்டை விட்டுற. உமா, அவளையும் திட்டுற? அவ சொல்றது நல்ல ஐடியா தான். குஷி, உங்க அப்பா கிட்ட பேசி நாளைக்கு காலை அங்க 10 மணிக்கு வர சொல்லு. இவ லட்சணத்தை அவங்க அப்பா தெரிஞ்சுக்கிட்டோம். குஷி, நீ உள்ள போ. போ உள்ள. சரவணன் மாமா மேல அநியாயமா பழி போட்டு ஜெயில போட்டாங்க. இந்த பிரச்சனையில என் மாமனார் மேல அப்பாக்கு பயங்கர கோவம் அண்ணி. ஆமா, பின்ன ஏற்கனவே அவங்க 2 பேருக்கும் ஆகாது, எலியும் புண்ணியமா இருப்பாங்க. பத்தாததுக்கு இது வேற. இனிமே என்ன நடக்க போதோ தெரியல. மீனாக்காவை பார்த்து ஆறுதலா என்னால ஒரு 4 வார்த்தை கூட சொல்ல முடியல அண்ணி. உன் வாழ்க்கை 1008 பிரச்சனைல இருக்கும்போது நீ எங்கிருந்து போய் அவளுக்கு ஆறுதல் சொல்வ? அண்ணி, நீங்க சரவணன் மாமாவை ஜெயில போய் பாத்தீங்களா? வாரம் வாரம் போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இந்த வாரம் பெயில் கிடைச்சிரும்னு சொல்றாங்க. நாங்களும் நம்புறோம். அவர் ரொம்ப தைரியமா தான் இருக்காரு. ஆனா வீட்டுல நாங்கெல்லாம் தான் மனசுடைஞ்சு போயிருக்கோம். அந்த கதிரனமும் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான். இப்ப நம்ம குடும்பம் தான் படாத பாடு படுது அண்ணி. அவனுக்கு என் கையில சித்து இருக்க வேண்டியது. உங்க கையாலையா? என்ன அண்ணி சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல பிரியா, நீ அதை பத்தி பேசாத. அண்ணி, அண்ணி, நீங்க என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. மனசுல இருக்கிறத சொல்லுங்க அண்ணி. என்ன நடந்ததுன்னு மனசு விட்டு சொல்லுங்க. நான் யார்கிட்டயும் எதையுமே சொல்ல மாட்டேன் அண்ணி. இது உங்க மேல சத்தியம். மனசு விட்டு உங்ககிட்ட சொல்றேன் பிரியா. சத்தியமா இதை நீ வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன் அண்ணி. கதிர்க்கும் மீனாக்கும்
பழக்கம் இருந்துச்சு. மீனாவோட இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம குடும்பத்தோட மானமே போயிடும். மாமாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவாரு. மீனாவை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்தணும்னு முடிவு பண்ண. நானே கதிர நேர்ல சந்திச்சேன், பேசினேன். அவனை திட்டியும் பார்த்துட்டேன், அடிச்சும் பார்த்துட்டேன். எதுவுமே வேலைக்கு ஆகல. கடைசியில அவனை பணத்தால் அடிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அவன் கூப்பிட்ட இடத்துக்கு நான் பணத்தோட போனேன். அங்க அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். நான் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் கதிரை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. அவன் இறந்துட்டான்னு தெரிஞ்சதும் மீனாவோட வாழ்க்கையில இருந்த பெரிய பிரச்சனை முடிஞ்சது. அவன் இனிமே நிம்மதியா இருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா அவனோட சாவி அவளோட வாழ்க்கைக்கு ஒரு அண்ணி, கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு நுழைஞ்சதும் புருஷனை பிரிச்சு கூட்டிட்டு போற பொண்ணுங்களுக்கு மத்தியில புருஷ வீட்டு மானத்தை காப்பாத்த நீங்க எடுத்த எல்லா முயற்சியுமே எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு பாடம் அண்ணி. மருமக எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நீங்க ஒரு உதாரணம். தெரியல பிரியா, கதிரை மீட் பண்ணி தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு குற்றுணர்ச்சி இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப நீ பேசுறத கேட்கும்போது தப்பு இல்லைன்னு தோணுது. தெரியல அண்ணி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அதே மாதிரி நடந்த சம்பவத்தை நீங்களும் மறந்துருங்க அண்ணி. சரவண மாமா தப்பு பண்ணல, அதை நிரூபிச்சு நம்ம அவரை வெளியே கூட்டிட்டு வரணும். அது மட்டும் தான் நம்ம முன்னாடி இருக்கிற ஒரே பிரச்சனை. மத்த எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுருங்க அண்ணி. இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல, நானும் எதையும் கேட்கல. சரியா, வாங்க போலாம். வாங்க அண்ணி, வாங்க. சரி வா. புது நம்பரா இருக்கு. ஹலோ, என்ன பிரதீப், எப்படி இருக்க? நான் சஞ்சய் பேசுறேன். ஏய், நீ ஊரை வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? நான் தான் சொல்றேன்ல, நான் பிரதீப் இல்ல, சஞ்சய். ஏய், நீ தான் பிரதீப்னு எனக்கு தெரியும். நீ ஏலகிரியில என்ன பண்ணிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும்டா. நீ ஏலகிரியில சஞ்சய் அடிச்சு போட்டது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சியா? என்கிட்ட ஆதாரம் இருக்கு பக்காவா. என்ன சத்தத்தையே காணோம்? ஹலோ, நீங்க யாரு? இது பார், நான் யாருன்னா உனக்கு தேவையில்லாதது. பக்காவா என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஹலோ, நீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏய், நீ பண்ண தில்லாலங்கடி, பண்ணிக்கிட்டு இருக்க தில்லாலங்கடி எல்லாம் எனக்கு தெரியும்டா. என்ன உளர்ற? சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா தாடா நடிக்கிற. என்கிட்ட உன் பாச்சாலும் பழிக்காதுடா. எனக்கு தான் எல்லா உண்மையும் தெரியுமே. நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரப்போறேன். உங்க அப்பாட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன்.